வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் நம்ம டாபிக் உள்ள போவோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தசாபுக்தி சூட்சமங்கள். அதில் ஒரு ஜாதகங்களாக பார்த்து விளக்கிட்டு இருக்கோம். இதுவும் என்னுடைய கன்சல்ட்டிங் வந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகத்தை போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர லைக் பட்டன் அழுத்திக்கங்க, இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு தரமான வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். சரி, இந்த ஜாதகர் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இந்த ஜாதகர் என்னை அணுகினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாரம் லைவ் பண்ணுறது உண்டு. சனிக்கிழமை 6:30 மணிக்கு ஒரு லைவ் பண்ணுவேன் என்னுடைய சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைவில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அந்த லைவில் இதை கேள்வி கேட்டார். நான் ஒரு திரைப்பட இயக்குனர். அது அவரே சொன்னதான், நான் ஒன்றும் கண்டுபிடிச்சி சொல்லலை. நான் ஒரு திரைப்பட இயக்குனர், எப்பொழுது புகழ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு லைவில் கேட்டிருந்தார். அந்த லைவில் நான் பதில் சொல்லியிருந்தேன். அந்த பதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் பெய்டு கன்சல்ட்டிங்கில் வந்த ஒரு திரைப்பட இயக்குனர். சரி, அவருடைய டீட்டெயில்ஸை போடுறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திரைப்பட இயக்குனர் எல்லாருமே அப்படியே டக்குன்னு முன்னுக்கு வந்துடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை. அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வராங்க. அப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு விரைவில் வரக்கூடிய ஒரு மிக திறமையான டைரக்டர் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா அவ்வளவு எக்ஸலண்ட் ஹாரோஸ்கோப். அவ்வளோதான். தசாபுக்தி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய தசை 2021 2027 வரைக்கும். அதன் பின் சந்திர தசை 2027 2037 வரைக்கும் 10 வருஷம். சரி, இது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை அப்படியே சொல்லிடுறேன். 23/4/1980 4:55 AM. லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னமாக இருக்கும். மீன லக்னத்திலேயே புதன் நீச்சம் அப்படின்னு எடுத்திங்கன்னா பலன் மாறும். லக்னத்தில் புதன் நீச்சமானாலும் திக்பலம் என்ற ஒரு அடிப்படை. லக்னத்துக்கு 2ல் 6ஆம் அதிபதி உச்சமானாலும் உபயலங்கங்களுக்கு குரு வந்து மறையிறது ஒரு விதமான நட்பு. அதுவும் நட்பு வீட்டில் நல்லது. நட்பு வீட்டில் மறையிறது உபயலக்னத்துக்கு குரு நல்லது. அதன் அடிப்படையில் குரு 6ல் நட்பு வீட்டில் மறைந்து சூரியனும் உச்சம் பெற்று உச்சனுடைய வீட்டில் லக்னாதிபதி உட்காந்து பரிவர்த்தனை அமைப்பில் செவ்வாயும் சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்புறம் சுக்கிரன் 8ஆம் வீட்டோடு சம்பந்தப்படாமல் 3ஆம் வீட்டோடு சம்பந்தப்பட்டு புகழ்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம். அதாவது இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும். நான் பொதுவாகவே என்னுடைய என் லைவில் வரும்போது நான் திரைப்பட இயக்குனர் அப்படின்னு அந்த லைவில் வந்து அவர் சொல்லியிருக்கும்போது நான் வந்து என்ன சொல்லலாம், அப்படி நீங்கள் இருக்கணும்னா லக்னம் ராசிக்கு 10ஆம் இடத்தோட புதன் சம்மந்தப்படணும், 3ஆம் இடத்தோட புதன் சம்மந்தப்படணும், சுக்கிரன் சம்மந்தப்படணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த புகழ் இயக்குனர்ன்ற அமைப்பு வரும் அப்படின்னு சொல்லி தான் போடப்பட்ட ஒரு ஜாதகம். அப்படி போடும்போது லக்னத்துக்கு 3ல் சுக்கிரன், ராசிக்கு 3ஆம் இடத்தை புதன் பார்க்குறார். இதுதான் ஜாதகத்துடைய அமைப்பு. நடக்கிறது 2021 27 வரைக்கும் அவருக்கு சூரிய தசை. உச்சம் பெற்ற நட்பு தசை அப்படின்னாலும் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டு பலனை தான் 2ஆம் வீட்டு வழியாக செய்யும் அப்படின்றது அமைப்பு. சரி, நான் அவருக்கு என்ன பலன் சொன்னேன் லைவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவில் ப்ரெடிக்ட் பண்ணுது. என்ன பலன் சொன்னேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பண்ணுற படம் என்ன படம்? 2 படம் பண்ணியிருக்கார், 2 படமோ 3 படம் பண்ணியிருக்கார். இந்த 3 படமுமே கிட்டத்தட்ட உங்கள் பேர் முதன்மையாக இல்லாமல் உங்கள் பேர் 2ஆம் பட்சமாக தான் இருக்கும். இப்போ உங்களுடைய பேர் வெளியில் தெரியாது, உங்களுக்கு இப்போ புகழ் இல்லை. என்ன கேட்கப்பட்ட கேள்வி எப்பொழுது புகழ்னு தான் கேட்டார்.
இப்போ புகழ் இல்லை. ஆனால் 2026 பிற்பகுதி 2027 சந்திர தசை ஆரம்பித்ததிலிருந்து லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி ஆட்சி இங்கே 19 டிகிரியில் இருப்பார். ராகு 2 டிகிரியில் இருக்கார். சார் இங்கே கிரகண அமைப்பே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, கிரகண அமைப்பு இல்லை. கிரகணம் 11 டிகிரியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த 11 டிகிரியிலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற அடிப்படையில் இங்கே 13 டிகிரியில் கிட்டத்தட்ட இவங்களுக்கு விளக்கம் இருக்கிறதுனால இந்த சந்திரன் தன்னுடைய இயல்பு நிலையில் ஆட்சி பெற்ற நிலையில் வளர்பிறை சந்திரனாக இருக்கும் அமைப்பில் நல்லபடியாகவே 10 வருஷம் வைப்பார். பிரச்சனை இல்லை. பேரு புகழ் கிடைக்கும், அதிர்ஷ்டத்தை தருவார். அதுதான் அங்கே கண்டென்ட்டு. இப்போ ஏன் சார் அதிர்ஷ்டம் இல்லை? அஷ்டம சனி வரும்போது லாஸ்ட் 1 வருஷமாக ஒன்றுமே கிடையாது. அஷ்டம சனி 6ஆம் அதிபதி தசையில் அஷ்டம சனி வருது. என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் தசாபுக்திகளும் நன்றாக இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 டிகிரியில் இருக்கிற அமைப்பு. தசாபுக்திகளும் நன்றாக இருக்க சாரம் கொடுத்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனாக இருப்பார். அந்த புதனும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல, தசாநாதனுக்கு 9ஆம் இடத்துல லக்னத்துக்கு திக்பலமாகி இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல சாரம் கொடுத்தவன் நீச்சம்னு எடுத்தால் வேலை செய்யாது. சிம்பிளாக சொல்கிறேன், சாரம் கொடுத்தவன் நீச்சம்னு எடுத்தால் வேலை செய்யாது. சாரம் கொடுத்தவன் திக்பலமாக இருக்கான், ஒரு விதமாக பலமாக இருக்கான், ஒரு விதமாக லக்னத்தோட தொடர்பில் இருக்கான் அப்படின்ற அடிப்படையில் இந்த சந்திரதசை நல்லாவே இருக்கும். சரி, ஒரு சின்ன கேள்வி, சந்திரதசையில் அப்படியே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அப்படியே லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆக போகிறாரா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஆனால் சந்திரதசையில் ஒரு நல்ல பேர் வரும். இவர் ஒரு சிறந்த டைரக்டர். அது இப்பொழுது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் ஒரு 2-3 பேருக்குள்ள மட்டும்தான் தெரியக்கூடிய அமைப்பாக இருக்குது. இவர் ஒரு மிகப்பெரிய நல்ல டைரக்டர்ன்றது நிறைய ப்ரொடியூசருங்களுக்கு தெரியுது. ஆனால் வெளியில் பேர் வரல, பேப்பரில் பேர் இல்லை. அந்த பேப்பரில் பேரையும் நல்ல சிறந்த டைரக்டர் அப்படின்றதையும் இந்த சந்திர தசை தரப்போகுது. அப்படின்றது தான் அவருக்கு நான் சொன்ன பலன். சந்திரன் ஏன் தரார் அப்படின்னா, தசாநாதனுக்கு 2ஆம் இடத்தில் கிரகங்கள் இருக்க, தசாநாதனுக்கு 2ஆம் அதிபதி உச்சமாக இருக்க, ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்க, சாரம் கொடுத்தவனும் ராசிக்கு மற்றும் தசாநாதனுக்கு 9ஆம் இடத்தில் இருக்க, லக்னத்துக்கு 9இல் இருக்க, மற்றும் இந்த சந்திரனுக்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு கேது தசை மட்டும்தான். கேது புக்தி மட்டும்தான். அந்த கேது புக்தியும் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லக்னத்திற்கு 9, 11, 9, 10, 11 2, 9, 10, 11ன்னு சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி மற்றும் மகாதன யோகத்தை கொண்ட கிரகங்களாக இருக்க, இங்கே பேச்சு நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே பேச்சு, இங்கே கொஸ்டின், இங்கே query, புகழ் கிடைக்குமா பணம் கிடைக்குமான்னு தான். அது கிடைக்கும். இந்த பதிலுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்குது. புரிந்தவர்கள் பாக்கியசாலிகள். அது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு லக்னாதிபதி, கௌரவத்தை கொடுத்தே ஆகணும். மற்றும் 10ஆம் அதிபதி மற்றும் செவ்வாய் 2, 9ஆம் அதிபதி, கேந்திர கோணாதிபதிகள் மற்றும் லாபாதிபதியின் தொடர்பை பெற்ற கேது சனியோடைய வீட்டிலேயே சனியோடைய பார்வையிலேயே இருந்தாலும் கூட இந்த சந்திர தசையில் கேது புக்தி பெரிதாக தன விஷயத்திலும் மற்றும் புகழ் விஷயத்திலும் கெடுக்காது. எதில் கெடுக்கும் எதில் கெடுக்காதுன்றது தானே இங்கே இருக்கிறதுலே முக்கியமான அமைப்பு. கெடுக்காது, ஆனால் ஒரு சில விரயங்கள் இருக்கும். அது வேறு விஷயம், அது வேறு டிபார்ட்மெண்ட். விரயங்கள் இருக்கும், ஒரு சில அமைப்புகள் இருக்கும். ஆனால் பெருவாரியாக இந்த சந்திர தசை நல்லாவே இருக்கும். சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசையும் நல்லாவே இருக்கும், ஒன்றும் கெடுக்காது. ஏன் கெடுக்க போகுது? இங்கே ராகுவோடைய பிடியில் இருக்குன்னாலும் பரிவர்த்தனை அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு. மற்றும் அவர் இங்கே தனம்தான் பேச்சு, தனமும் புகழும் தான் பேச்சு, வேறு எதுவுமே பேச்சு கிடையாது. அந்த இடத்துல செவ்வாய் மகாதன யோகத்தை கொடுக்கறதுக்கு 6ஆம் வீட்டு வழியாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். யாருக்கு தெரியும், இவர் எடுத்த படங்கள்லாம் ராயல்டி பேசிஸில் மறைமுகமாக தனங்கள் கிடைக்கலாம்.
ரீமேக் பண்ணலாம். யாருக்கு தெரியும், செவ்வாய் தசையில் யாரும் இதெல்லாம் கணிக்க முடியாதுல்ல. ஒருவேளை அந்த மாதிரி வரலாம். இவர் தான் படம் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாதே. இப்போவே அவருக்கு பாருங்கன்னா 1980 இப்போ ஆயிடுச்சு. இப்போ அது இன்னும் வந்து கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 3 வருஷம் போச்சுன்னா அவருக்கு இப்போவே 43 வயசு. இன்னும் 3 வருஷம் போச்சுன்னா 46 ஆகிடும். அதுக்கப்புறம் 56 வயசு வரைக்கும் சந்திர தசை. அதுக்கப்புறம் 56லேருந்து 64 வரைக்கும், கிட்டத்தட்ட 64 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நடக்க போகுது, செவ்வாய் தசை நடக்க போகுது. 63 வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கும் போது, அதுக்கப்புறம் ராகு தசை தானே. உக்காந்த இடத்துல சம்பாதிக்கிறது தான். ராகு சூப்பராக இருக்கும், ராகு திசை எக்ஸலண்ட்டாக இருக்கும், உக்காந்த இடத்துலையும் சம்பாதிக்கிறது. ஸோ இது பேசிக்காகவே பிற்பகுதி, அதாவது பின் வாழ்க்கை. சரி, புதன் நீச்சமாயிட்டார், படிக்கிற காலத்தில் பிரச்சனைகள் இருக்கணுமே. ஆமாம், இருந்தது. இப்போ நடக்கிறது சூரிய தசை சார், இப்போ நடக்கிறது சூரிய தசை. ஆனால் இதுக்கு முன்னாடி லக்னத்திற்கு அவயோகரான சுக்கிர தசை. ஆனால் இவருக்கு நான் சொன்ன பலன், நீங்கள் சுக்கிர தசையில் கூட ரொம்பலாம் கெட்டு போகல சார்னு, நல்லா தான் இருந்தீங்க, கெட்டு போகல. தனம் தான் வரல, அவ்வளவுதான் விஷயம். காசு தான் வரல. ஆனால் அப்போ தான் அவர் சினிமா துறையில் என்ட்ரியே கொடுத்தார். லாஸ்ட் 20 இயர்ஸ் சினிமா துறையில் தான் இருந்தார், என்ட்ரியே கொடுத்தார். பல படங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணியிருக்கார், பல படங்கள் பண்ணியிருக்கார். ஸோ இதுதான் ஒரு புகழ் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கேட்ட கேள்விக்கு மட்டும் உண்டான பதில். ஐயோ கேது தசை வந்து போச்சு, ஐயையோ சந்திர தசை வந்து போச்சு, அப்பா சூரிய தசை வந்து போச்சு, முடிஞ்சு போச்சு கதை, இப்படியெல்லாம் பலன் சொல்லாமல் கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்ற அடிப்படையில் உண்மையிலேயே சந்திர தசை பேரும் புகழும் கண்டிப்பாக தந்தே தீரும். இதை நான் லைவில் ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னேன். இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக அவருக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்றத அவருக்கு நான் சொன்னேன். என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும், எதன் ரீதியாக நடக்கும். ஆனால் ஒரு பொதுவாகத்தான் சொன்னேனே தவிர, ராகு தசையில் என்ன நடக்கும், செவ்வாய் தசையில் என்ன நடக்கும்ன்றது ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனாக சொன்னேன். ஒவ்வொரு புக்திகளையும் இந்த சமயத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் நடக்காது. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே நம்மளுடைய பலன்கள் எல்லாம் மாறும். மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குது, 6 அறிவு செயல்பட போகுது. இந்த பஸ்ஸில் ஏறினா உங்களுடைய பிரயாணம் சரி இருக்காதுன்னு பலன் சொல்கிறோன்னா, அந்த 6 அறிவு உள்ள படித்த மனுஷன் அந்த பஸ்ஸில் ஏற மாட்டான், ட்ரெயினில் ஏறி போவான். அவ்வளோதான் வித்தியாசம். பிரயாணத்தில் பிரச்சனை இருக்கும்னு சொன்னால் மட்டும்தான் பஸ்லையும் ஏற மாட்டான், ட்ரெயின்லையும் ஏற மாட்டான், ஃப்ளைட்லேயும் ஏற மாட்டான். இதுதான் பலன் சொல்லும் விதம். இது புரிஞ்சுதுன்னால் உண்மையிலேயே ஜோதிடத்தில் ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். எல்லா பாகத்தையும் பாருங்கள். 4ஆம் பாகம் கெடாமல் இருக்குது, சுக்கிரன் கெடாமல் இருக்கார். கண்டிப்பாக வீடு வாகனம்லாம் நன்றாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் எப்போன்றது தான் மேட்ரு. நல்லாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே அவருக்கு வீடெல்லாம் இருக்குது, ஒன்றும் பெரிய வீடு இல்லாமலாம் இல்லை, எல்லாமே இருக்குது, நன்றாக இருக்குது. 2ஆம் பாவகாதிபதி பரிவர்த்தனை, 2ஆம் வீட்டில் ஒரு உச்ச கிரகம் உட்காந்துட்டுருக்கு. 6ஆம் அதிபதி மட்டும்தான் உட்காந்துட்டுருக்கு, நட்பு கிரகம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சுக்கிரனோட சேர்ந்தாதான் பிரச்சனை, சுக்கிரனோட சேரலை, அதனால் பிரச்சனை கிடையாது. குரு ஓரளவுக்கு நட்பு வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கார். ஆனால் ராகுவோடைய பிடியில் இருக்கிறதுனால தான் தனம் கொஞ்சம் கம்மி. அந்த தனம் எப்போ கூடும் அப்படின்றது தான் அமைப்பு. உடனே அவர் என்ன 10,000 கோடி 20,000 கோடி சம்பாதிக்க போகிறாரா? இல்லை இல்லை. ஆனால் ஒரு 10 கோடி சம்பாதிக்கலாம்ல, அதை கொடுக்கும். இந்த மகாதன யோகங்களோடு சேர்ந்து எல்லா பாவகங்களையும் சேர்த்து பாருங்கள். லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்தை சுக்கிரன் பார்க்குறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், மகாதன யோகம் வேணும்னா எல்லா பாவகத்தையும் சேர்த்து பாருங்கள். கோடீஸ்வரன் ஆவேனான்னு கேட்டால் எல்லா பாவகத்தையும் சேர்த்து பார்க்கணும். சும்மா மகாதன யோகம் மட்டும் இருந்து கோடீஸ்வரன் இருந்தால் பிரயோஜனம் கிடையாது, வரவே வராது. 9ஆம் வீடு ஈகை, அதிர்ஷ்டம் மற்றும் அவருடைய பாக்கியம் நன்றாக இருக்கிறதுக்கு 9ஆம் வீட்டோட சுக்கிரன் தொடர்பு கொள்கிறார். 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாய் இருந்து அவருக்கு லேட்டாக தான் வீடு கிடச்சிது, ஆனால் கிடச்சிது. ஏன்? சுக்கிரன் நல்லா இருக்கார். 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு எந்த பாவ தொடர்புகள் கிடையாது. மற்றும் 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் சனி தொடர்பு இருக்குது. எப்பவுமே சொல்லுவேன், தனம் வந்து வரணும் அப்படின்னா 12ஆம் வீடு நன்றாக இருக்கணும், செலவு செய்யக்கூடிய வீடு நன்றாக இருக்கணும். கார் வாங்கினீங்கன்னா 12ஆம் வீட்டு வழியாக தானே நீங்கள் பயணம் போகணும், அது நன்றாக இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் எப்போ இது வரைக்கும் போகல, இனிமேல்ட்டு போவார். வித்தியாசங்கள் அதை பிரித்து பார்க்கும்பொழுது ஜோதிடம் விளங்கும். அடுத்த பதிவில் இன்னொரு ஜாதகத்தை அலசுவோம். சரியா? நன்றி நண்பர்களே.